வணக்கம். கீழமை நீதிமன்றங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம திருவண்ணாமலைக்கு சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் பற்றி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஓஏ வாட்ச்மேன் பற்றி சொல்லலை. ஸோ அதை பற்றியும் பார்க்குறோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 27 முடிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ வரையும் உள்ளதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ அப்படின்றத போஸ்ட் பண்ணுறோம். இப்போ 20ஆம் தேதி டு 26ஆம் தேதி வரை கன்சிடர் பண்ணலை. அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்ளை டேட்லாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓஏக்கு பார்த்தீங்கன்னா 2218 நபர் அப்ளை பண்ணியிருக்காங்க. மே 23ஆம் தேதி. அங்கிட்ட ஒரு 4 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3000 நபர் வரை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வேகன்சி பார்த்தோம்னா ஓஏக்கு வந்து 23 வேகன்சி இருக்குது. எப்படியும் அங்கே வந்து ப்ராக்டிக்கல் கார்டு செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது 70 பேத்துக்கு மேலே செலக்ட் பண்ணுவாங்க. 70 பேத்துக்கு மேலே. ஓகேங்களா. அப்போ அப்ளை பண்ணது வந்து கிட்டத்தட்ட 2218 பார்த்தோமா. எப்படியும் அந்த இதில் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து 27ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இங்கே லோ காம்படிஷன் தான். இங்கே காம்படிஷன் வந்து இங்கே லோ தான். இதுக்கு முன்னால் பெய்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்கும்போது நம்ம வெரி லோ பார்த்தோம். பட் ஓஏ பொறுத்தளவு வந்து இங்கே நம்ம அங்கே லோ காம்படிஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஏன்னா எதிர்பார்க்கப்பட்டதை விட கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து 3000 பேர் அப்படின்றது. நான் சொல்கிறது 27ஆம் தேதி வரையும் மே 27 அப்ளை பண்ண, அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாட்ச்மேனுக்கு பார்க்குறோம். அப்ளை பண்ண பர்சன் வந்துட்டு அதே 23 அப்ளை பண்ணியிருக்காரு. 599 நபர், அதை கிட்டத்தட்ட 600 பேர் எனக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அங்கிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியும் சம்திங் ஒரு 800 பேர் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மே 27 லாஸ்ட் டேட்டுக்குள்ளே 800 பேராவது அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி இருக்குது. அப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் வந்து 200 பேர்த்துக்கு மேலே செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ 800 பேர்த்துக்கு அப்ளை பண்ணது 800 பேர். அந்த சமயத்தில் 200 பேரை ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து வெரி லோ காம்படிஷன் அப்படின்றத பார்க்குறோம். இருந்தாலும் இப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாமல் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பதில் அந்த 6 நாள், இந்த 6 நாளையுமே இந்த மாதிரி போஸ்டிங்க்கு, அதாவது வாட்ச்மேன் மசாஜிக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து கம்மியாக தான் இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் அப்போதைக்கு அப்டேட் பண்ணாங்க அப்படின்றத நான் ஃபியூச்சர்லையும் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த வாட்ச்மேனை பொறுத்தளவு, வாட்ச்மேன் மசாஜியை பொறுத்தளவு இங்கே வந்து லோ காம்படிஷன், வெரி லோ காம்படிஷன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வெரி லோ காம்படிஷன், பெய்லிஃப் அதுக்கு மேலே வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு, அதுவும் வெரி லோ காம்படிஷன். ஸோ இந்த ரெண்டுமே வெரி லோ காம்படிஷனில் பார்க்குறோம். பட் ஓஏ மட்டும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து லோ. அதுக்குன்னு வெரி லோ சொல்லிட முடியாது, வெரி லோன்னு சொல்லிட முடியாது. காம்படிஷன் லோ அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபியூச்சரில் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கான அப்டேட்டும் வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். என்ன ஏதுன்னு எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பின்தொடர்ந்து. ஓகே, நன்றி.